ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம் சில காரியங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதுங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான் என்னும் முந்தின வசனங்களில் வரும். கற்பத்திலே மோதி கொண்டவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். யாக்கோபு தன் வாழ்க்கைக்காக, தன் முன்னேற்றத்திற்காக, தன் எதிர்காலத்திற்காக அவன் கற்பத்திலே மோத தொடங்கிவிட்டான். போராடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பாப்பிரா ஜெபங்களில் போராடுகிறது போல என்று வேதத்திலே பார்க்கிறோம். மனிதனுக்கு போராட பூமியிலே குறிக்கப்பட்ட காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே ஒன்று தெரியாதவர்களை போல் இருக்கக்கூடாது. சிலர் அப்படியே போய்விடுவார்கள். செத்து போன மீன் தண்ணீரின் போக்கிலேயே போகும். உயிருள்ள மீன் தண்ணீரை எதிர்கொண்டு போகும். ஆனால் இங்கே அவன் கற்பத்திலே தொடங்கிவிட்டான். விளையும் பயிர் அது முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். இது அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாலே தெரியுது. இது ஸ்கேனிங்லே தெரியுது. நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற உரிமைகளுக்காக, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக போராட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம். அப்போ போராட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தான் பின்பு போராடி ஜெபிக்கிறவனாய் மாறினான். ஸ்தோத்திரம். அப்போ கற்பத்திலே மோதி கொள்ளுகிறான். பின்பு தேவனோடு போராடுகிற அளவுக்கு வருகிறான். அவன் சகோதரனுடைய குதிங்காலை பிடிக்கிறான். கொஞ்சம் முந்தி போய்விடலாம் என்று சொல்லி. சில வேளைகளில் முந்தி செல்ல வேண்டிய சூழ்நிலைமைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே யாக்கோபு போராடுகிறான். நாம் பண்ணுகிற ஜெபங்கள், நாம் பாடுகிற பாடல்கள், நாம் கேட்கிற தேவ வார்த்தைகள், நாம் வசனத்தினால் நிரப்பப்படும் போது, வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அவைகள் நம்மை முந்தி செல்ல வழி உண்டாக்குகிறது. தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற கிருபைகள், கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை முந்தி செல்ல வைக்கிறது. இவன் கற்பத்திலே முயற்சிக்கிறான், முடியவில்லை. போராடுகிற ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. எனவே நம்ம ஒவ்வொருவரும் போராடி ஜெபிக்கணும். நல்ல காரியத்திற்காக போராடணும். நல்ல போராட்டத்தை போராடணும். வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு. போராடணும், தைரியமா போராடணும். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 25:26 குதிங்காலை பிடித்து வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். ஸ்தோத்திரம். குதிங்காலை பிடித்து அவன் வெளிப்படுறதுக்கு அவன் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். அவனுக்கு எங்கே ஒரு கிரிப் கிடைக்குதோ பிடிச்சுக்கிறான். ஸ்தோத்திரம். தேவன் தரும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அவனுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரே கிரிப்பு தன் சகோதரனுடைய குதிங்கால் தான். நச்சின்னு பிடிச்சிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு சில கிரிப்பை தருவார், சில வாய்ப்புகளை தருவார், சில சந்தர்ப்பங்களை தருவார். நச்சுன்னு பிடிச்சுக்கணும். ஆண்டவர் தேவ சமூகத்தில் சில வாக்கு தத்தங்களை தருவார், சில வெளிப்பாடுகளை தருவார், சில ஆலோசனைகளை சொல்லுவார். அதை சரியா பிடிச்சுக்கணும். அதுதான் குதிங்கால். இன்னைக்கு அதை பிடித்து நீங்க வெளிப்பட ஸ்தோத்திரம், அது ஏதுவா மாறும். கற்பத்திலே அடைப்பட்டு கிடக்கிறான் 10 மாதங்கள். இப்போ இவனுக்கு 10 மாதங்கள் உள்ளே மோதி போராடி பார்த்து ஒன்றும் நடக்கலை. இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவன் குதிங்கால், சகோதரனுடைய குதிங்கால், அதை பிடிச்சு வெளியில வந்துட்டான். சிலர் தங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் மந்தமாக இருப்பார்கள். இந்த இயேசு கடிந்து கொள்கிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, புரிந்து கொள்ள முடியாதவர்களே, உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சே, ஏன் அதை பயன்படுத்தல? அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். உங்களுக்கு எனக்கும் நிறைய கிரிப் இருக்குது. விசுவாசம், அதை பிடித்தால் நீங்க வெளிப்படலாம். வாக்கு தத்தங்கள் இருக்குது, அதை பிடித்தால் நீங்க வெளிப்படலாம். நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது, அதை பிடித்தால் வெளிப்படலாம். இயேசு ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தத்தினால் ஜெயம் இருக்கிறது, வெளிப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் இருக்கிறது. அதை பிடித்து நாம் வெளிப்படலாம். கிரிப்பை பிடித்துக் கொள்ளுங்க, ஸ்ட்ராங்கா பிடித்துக் கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்டேன், உண்மையே நம்பி உள்ளேன். நம்பிக்கை நங்கூரமாய் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவன் உறுதியா பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். எனவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பிந்தி மாறுவதற்கு அது ஏதுவா இருந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி கொள்ளும் வாழ்க்கை. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு தேவன் அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. சிலர் அதை அசட்டை பண்ணி விடுகிறார்கள், சிலரோ அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆலயம் ஒரு கிரிப்பு, நமக்கு வந்து ஆராதிக்கும் போது கிருபை பெற்று நாம் வெளிப்படுகிறோம். உபவாச ஜெபங்கள் ஒரு வாய்ப்பு. அது ஏசாவின் குதிங்காலை போன்றது தான். இங்க வந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து நம்மை வெளிப்பட பண்ணுகிறார். ஆராதனையில ஊழிய பொறுப்புகள், அநேக பொறுப்புகள் இருக்குது. அது நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிரிப்பு. அதை பிடிச்சு நீங்க வெளியில வரலாம், ஆசீர்வாதத்துக்குள்ள வரலாம், அடுத்த கட்டத்துக்குள்ள வரலாம். இங்க இருக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் ஏசாவின் கால் போல பிடிச்சு வெளிப்பட்டானே, ஸ்தோத்திரம். அப்படி நாம் வெளிப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சிலர் எத்தனை புளியங்கொப்பு மாதிரி கிடைச்சா கூட அப்படியே ஒரு மாதிரி நின்று கொண்டிருப்பார்கள். கர்த்தர் எத்தனை வாய்ப்பு உனக்கு கொடுத்தார், நீ அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுச்சே, பின்பு இழந்தவனை போலேன்னு இருக்க வேண்டும். பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஊழியக்காரர்கள் அது ஒரு வாய்ப்பு. அவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டு அவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்குள் பிள்ளைகளை போல் வாழும்போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மேய்ப்பனுடைய கூடாரங்கள் அண்டையில், ஸ்தோத்திரம், ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் மேய்வது போல இங்கே தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் வந்து பசும்புல்லாகிய தேவ வார்த்தை, அன்றைக்குரிய மன்னா, அதான் பசும்புல், காய்ந்து போன புல் அல்ல. இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற வசனம், அதுதான் பசும்புல். அவைகளை கேட்டு நாம் வெளிப்படலாம். வெளிப்படுவது என்பது ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். அங்கிருந்து கர்த்தர் நம்மை வெளிப்பட வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சில கிரிப்பை கர்த்தர் நமக்கு தருவார், சில சந்தர்ப்பங்களை நமக்கு தருவார், சில ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அவைகளை பயன்படுத்தி வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் 25:27 அந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். மூன்றாவதாக இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் திரிந்து அதை எதை சாதிக்கணும்னு போனவன் ஒன்றும் சாதிக்க முடியல. ஆனா கூடாரத்துக்குள்ளே இருந்து குணத்தை வளர்த்து கொண்டவன் ஆசீர்வாதத்திற்குரியவனாய் மாறினான். யாக்கோபை போல் நம்ம இருக்கணும்னா குணசாலியா இருக்கணும். குணங்கள் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஜீவித்தில் 75% கேரக்டர் ரொம்ப முக்கியம். நம்முடைய நல்ல குணங்கள் ரொம்ப முக்கியம். அது எங்க கிடைக்குது? கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள குணம் வரும். வனசஞ்சாரிக்கு, வனத்தில் வாழ்றவனுக்கு, அங்குள்ள மிருகங்களோடு சஞ்சரிக்கிறவனுக்கு அந்த குணங்கள் தான் வரும். ஆனால் உங்களை என்னையும் அவர் தம்முடைய கூடாரத்தில் வைக்கிறார். தெய்வீக கூடாரம். அவர் தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து என்னை உயர்த்துகிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். கூடாரம் மறைவிலே ஆண்டவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். சினம் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிரு. அநேக நேரங்களிலே தேவன் நம்மை வெளிப்படுத்த மாட்டார், நம்மை மறைத்து வைப்பார், நம்மை ஒளித்து வைப்பார். ஒளிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மறைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப நாட்கள் மறைத்து வைப்பது போல் இருக்கலாம். இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் பிள்ளை வனாந்திரத்தில் இருந்தது. ஒரு நாள் வந்தது இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள். இதே போல தேவன் சில நாட்களை நமக்கு குறித்திருக்கிறார். அதுவரைக்கும் தேவன் நம்மை ஒளித்து வைப்பார். யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தமாய் இன்றைக்கும் தேவன் நம்மை அவர் மறைத்து வைக்கிறார். அவருடைய கூடாரத்திற்குள் ஒளித்து வைக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்த யோசுவா அவன் பிந்திய தலைவனாய் மாறினான். இந்த நாட்களிலே பிந்திய தலைவர்கள் தேவை. சோத்திரம். தற்போதைய தலைவர்கள், அந்த சந்ததி முடிகிறது, அடுத்த தலைமுறை எழும்புகிறது. தலைவர்களை தேவன் எங்கிருந்து உருவாக்குகிறார்? கூடாரத்திற்குள் இருந்து உருவாக்குகிறார். யார் ஒருவன் கூடாரத்திற்குள் இருக்கிறானோ, யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்துக்குள் அவன் இருக்கிறான். தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறான்.
ஆராதனை சட்டத்திட்ட ஒழுங்குகளிலே வாழ்கிறான், வேத பிரமாணத்திற்குள் வாழ்கிறான், தேவன் ஏற்படுத்தின அந்த கூடாரத்துக்குள் இருக்கிறான், அவன் பிந்திய தலைவனாய் மாறுகிறான். ஆண்டவருக்கு மகிமை. சாமுவேல் தேவாலயத்திற்குள் இருந்தவன் பிந்திய தலைவனாய் மாறுகிறான். இதே போலத்தான் குணசாலி கூடாரவாசியாய் இருந்தான். இன்றைக்கும் நாம் குணசாலியும் கூடாரவாசியுமாய் தேவனை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. தன் சுயத்தை நம்பினவன் ஊர் ஊராய் சுற்றி திரிந்தான், காடு காடாய் சுற்றி திரிந்தான், வன சஞ்சாரி, வன விலங்குகளோடு சஞ்சரிக்கிறான். ஆனால் கூடாரத்திற்குள் வனவிலங்குகள் அல்ல, நல்ல குணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வரங்களை கொடுக்கிறார், நல்ல கனிகளை கொடுக்கிறார், நல்ல குணங்களை கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நம்முடைய குணங்கள் அது மோல்டு செய்யப்படுகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது, குணங்களிலே வளர்கிறோம். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதினாலே நல்ல குணசாலிகளாய் மாறுகிறோம். சத்தியத்தை கேட்க கேட்க, வேத வசனத்தின்குள் ரகசியங்களை கேட்க கேட்க நாம் நல்ல குணசாலிகளாய் மாறுகிறோம். எனவே கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறவனாய் இருந்தான், குணசாலியா இருந்தான். அவன் குணசாலியா இருந்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 25:33 சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இவன் கூடாரத்துக்குள் இருக்கிறதுனால நல்ல பயிற்றங்குள் சமையல் கலைகளை படிக்கிறான், தாய் கூடவே இருந்து பயிற்றங்குள் காய்க்கிறான். வனசஞ்சாரி பசித்து வருகிறான். கூடாரவாசிக்கு அவனுக்கும் ஆகாரம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கும் ஆகாரம் இருக்கிறது. நாம் கூடாரத்தில் குடியிருப்போம் என்றால், தேவனோடு சஞ்சரிப்போம் என்றால் நமக்கும் ஆகாரம் இருக்கும், பிறருக்கு கொடுக்கவும் ஆகாரம் இருக்கும். ஒரு சிநேகிதன் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கிறான், இன்னொருவன் வந்து கதவை தட்டுகிறான். அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு தூங்கினாலும் பிறருக்கு கொடுப்பதற்கு அவன் வீட்டில் அப்பம் இருந்தது. இன்றைக்கு நம்ம வீட்டில் எப்பவுமே அப்பம் இருக்கணும். ஜீவ அப்பமாகி இயேசு நம்மோடு இருக்கிறார். அநேகருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நமக்கு இருக்க வேண்டும். அநேகரை விடுவிப்பதற்குரிய தேவ வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது, சுவிசேஷம் நம்மிடத்தில் இருக்கிறது. சோத்திரம். மனிதர்களை கட்டவிழ்ப்பதற்குரிய தேவ வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. மனிதனை விடுவிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்குரிய அப்பத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். கூடாரவாசியாய் நாம் வாழும்போது இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்துகிற ஒருவன் வருகிறான். அநேகர் தங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை இது எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி தற்காலிக ஒரு நன்மைக்காக, தற்காலிக ஒரு சுகத்திற்காக, தற்காலிக ஒரு வாய்ப்புக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தனக்கு இருக்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு மேன்மை, ஒரு மதிப்பு, அவைகளை அசட்டை பண்ணுவதற்கு அநேகர் ரெடியாக இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணினாலும் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சிலரை தேவன் வைத்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், கெட்டு போக இருந்தனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடக்கூடாது. சேஷ்ட புத்திர பாகம் தேவன் வைத்திருக்கிற பங்கு. சில வாலிபர்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல தேவன் நல்ல பங்குகளை வைத்திருப்பார். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. தேவன் சில ஆவிக்குரிய உச்சிதங்களை வைத்திருப்பார், எதிர்கால மேன்மைகளை வைத்திருப்பார். ஆனால் அவைகளை அறியாமல் அசட்டை பண்ணுகிறவர்கள் இந்த காலங்களில் பெருகி இருக்கிறார்கள். அப்படி இல்லாதபடி இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணுகிறவன் என்று தெரிந்து அவைகளை வாங்குகிறான். அநேகர் அலட்சியம் பண்ணுகிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது ஸ்தோத்திரம். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ணுகிறவர்கள் அநேகர் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அநேகர் தங்கள் நன்மைகளை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அநேகர் தேவன் கொடுத்திருக்கிறவைகளை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அநேகர் அலட்சியம் பண்ணாலும் அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல குணத்தை ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கும் போது அலட்சியப்படுத்துகிற அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். தேவ பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தேவ ஒழுங்குகளை அலட்சியம் பண்ணுகிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் உலக காரியத்திற்கு, மனுஷ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி அலட்சியம் பண்ணுகிறதை
பெற்றுக்கொள்ள இவன் ஆயத்தமாயிருந்தான். இன்னைக்கு நம்ம எதையும் கர்த்தருடையதை அலட்சியம் பண்ணாதபடி அவைகளை கனத்திற்குரியதாய் மதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தபடியாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஆதியாகமம் 27:19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகி ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். தகப்பனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கணும், அதுக்கு தாய் ஆலோசனை சொல்லி கொடுக்குறா. இன்னைக்கு நமக்காக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவர் நமக்காக பலியானார். ரெபேக்காளை போல என் சொல்ல மாத்திரம் கேட்டு நட, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும் சொல்லி நம்மளை திடப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை திடப்படுத்துகிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே செய்தான். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அப்படியே செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அப்படியே செய்யணும். அப்போ மூளைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார் வலைய போடுன்னு, பேதுரு சொல்றார் நான் முழுதும் போட்டேன் ஒன்றும் கிடைக்கல. அப்படின்னா என்ன? ஏற்கனவே செஞ்சு நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஃபெயிலியர் தான். ஆனால் கன்க்ளூஷன் வரும்போது அவன் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்தான். நீங்க சொல்றபடி செய்கிறேன். யார் ஒருவர் தேவ சத்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் சொல்றதுக்கு மைண்டுக்கு மூளைக்கு இடம் கொடுக்காம ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில அகப்படும். அல்லேலூயா. ஒன்றும் அகப்படவில்லை பழைய சரித்திரம், இதோ புதிய சரித்திரம் அகப்பட்டது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சோதரர், அகப்படவில்லை என்கிற சரித்திரத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அகப்படும். அகப்பட்டது அப்படின்னு வருது. ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் பேதுருக்குள் இருக்குது. அகப்படவில்லை, கிடைக்கவில்லை. அலைந்ததுல அவன் சோம்பேறியா? இல்ல, இரவு முழுதும் பிரயாசப்பட்டிருக்கிறான். அவன் வேலையில கவனமா தான் இருந்திருக்கிறான். அவன் கரெக்டா தான் செஞ்சான். ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இப்போ தேவனோட ஒரு பார்ட்னர்ஷிப் வைக்கிறான். இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனா மாறுகிறான். அகப்பட்டது. கொஞ்சம் அல்ல, எங்கும் இன்றைக்கு உலகம் எங்கும் சொல்லப்படுகிற அளவுக்கு அகப்பட்டிருக்கிறது. எந்த பிரசங்கியார் ஆனாலும் பேதுருவை பற்றி சொல்லாத பிரசங்கியாரே கிடையாது. சோதரன், அகப்பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை கர்த்தர் அகப்பட பண்ணுவார். அநேக ஆசீர்வாதங்களை கிடைக்க பண்ணுவார். தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. ஸ்தோத்திரம். இடையில கொஞ்சம் சோதனைகள்லாம் இருந்தது, கொஞ்சம் மனுஷிக பயங்கள்லாம் இருந்தது. ஒருவேளை சாபமாயிருமோ? ஸ்தோத்திரம். ஆனா நமக்கு தெரியும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரும் என்று ரெபேக்காள் சொன்ன பின்பு எப்படி நம்மேல் சாபம் வரும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் நமக்காக மனிதனா இந்த உலகத்துல வந்து நம்மேல் வந்த அத்தனை சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டிருக்க எப்படி ஒரு தேவ பிள்ளையின் மேல் சாபம் வரும்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நிறைய நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும், கிருபைகள் வந்துகிட்டு இருக்கும். அலட்சியம் பண்ணிடாதீங்க, வயிற்றங்குள்ள அலட்சியம் பண்ணிடாதீங்க. தேவன் கொடுத்த கிருபைகள், ஆண்டவர் அவரோடு நம்ம இணைத்திருப்பது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த வார்த்தையை கேட்கறது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஊழியக்காரங்களா இணைக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். விசுவாசிகளா இணைக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆலய பணிவிடைகளில் இணைக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆலய அலுவலகங்களில் வேலை செய்யறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அலட்சியம் பண்ணாதீங்க. தேவன் கொடுக்கிற பாக்கியம் இதெல்லாம். ஏசாவுக்கு ஏற்கனவே இருந்துச்சு, அவன் அசட்டை பண்ணிட்டான். ஆனா அலட்சியம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கும்போது அலட்சியம் பண்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற வாஞ்சை உள்ள அநேகரை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். கையில கர்த்தர் கொடுத்த எதையுமே அலட்சியம் பண்ணாதபடி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதனால அலட்சியத்தின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க இந்த குறிப்புக்காக. ஆண்டவரே, நான் கடந்த நாட்களில் எனக்கு நீர் வைத்திருக்கிற நிறைய காரியத்தை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருக்கிறேன். இந்த அலட்சியங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கிருபை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டிய அந்த கிருபையை தாங்க, உங்கள் வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 28:7 யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும்.
அங்க சொல்லப்பட்ட தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து. அப்ப தகப்பனும் தாயும் சொன்னபடி கீழ்ப்படுகிறாங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து, இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவர் ஒரு பிள்ளைய சேஃப்டியா யார் கையில கொடுத்து வைக்கிறாரு? தகப்பன் தாய் கையில கொடுத்து வைக்கிறார். அடுத்து யார் கையில கொடுத்து வைக்கிறாரு? ஊழியக்காரங்க கையில கொடுத்து வைக்கிறார். இந்த ரெண்டு பாதுகாப்புக்குள்ள இருந்தா அந்த பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சில பெற்றார் ஆலயத்துக்கு விட மாட்டேங்காங்க. அப்படிலாம் இல்லை. நீ கர்த்தருக்குள்ள உங்க பெற்றோர் வேதத்தின்படி சொல்லும் போது அதுக்கு கீழ்ப்படியணும். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருக்குள்ளாலே என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாலே எல்லாத்துக்குள்ள வந்துடும். பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தணும். பிதாக்களை, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள். சிலர் பெற்றோர்கள் ஓயாம பிள்ளைகளை எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கை. ஏசா விரோதமா இருக்கிறான். சில ஆசீர்வாதங்கள் வரும்போது சிலர் விரோதமா தான் இருப்பாங்க. சிலருக்கு பொறாமைகள் வரும், எரிச்சல்கள் வரும், கோபங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்து அதை மட்டுமே பார்த்து நடக்கணும். யாக்கோபு போய் ஏசா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா? ஏசா கடுங்கோபத்தில் இருக்கிறான். அதை எப்படி யாக்கோபு ஹேண்டில் பண்ணார் பாருங்க. தகப்பனும் தாயும் சொன்ன ஒன்றை கேட்டு நடந்தாரு. இந்த பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. அதனால யாராவது உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதை என்ன பண்ணலான்லாம் யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவர் தான் நமக்கு தகப்பனும் தாயுமா இருக்கிறாரு. அவர் சொல்றபடி செய்யுங்க. அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். நல்ல சொப்பனம் காண்கிறான். தகப்பன் தாய் கீழ்ப்படிந்து தனியா போக வேண்டியது. ஆண்டவருடைய நடத்திப்பிலேயே போகணும். சில நேரம் நம்மளை பிரித்து தான் வைப்பார், உங்களை வேறு பிரிப்பார். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அங்கனே கடந்து போராடக்கூடாது. சில நேரம் ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து கொண்டு வருவார். வேறு பிரித்து கொண்டு வருவார். உன் இனத்தை விடு, உன் தேசத்தை விடு. என்னெல்லாம் வாலிப வயசுல பிரிச்சுட்டார். வேறு பிரித்து கொண்டு வந்து அவர் என்னை தனியாக நடத்தினார். வேறு பிரித்து நடத்தினதுனால இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை வேறு பிரித்ததுக்கு அப்புறம் வேற தான் பிரிச்சாச்சுல, இனிமே போய் அங்கே போய் என்ன சொந்தம் என்று சொன்ன உடனே அப்படி நீர் தான் என் சொந்தம். தேவனை சார்ந்து வாழணும் தான் அர்த்தம். கர்த்தர் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு. ஒரு சொப்பனம் ஏணி வைக்கப்பட்டது. என்னைக்கு ஏணி வைக்கப்பட்டதோ அன்னையிலிருந்தே மேன்மை ஆரம்பிக்கிறது. ஏணி என்பது பரலோகத்தோடு உள்ள தொடர்பு. இயேசுதான் அந்த ஏணி. உங்களை என்னை உயர்த்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. சிலுவையில் தான் அவர் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை தான் சார்ந்து வாழணும். அதனால அந்த கிருபை நமக்கு வேணும். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தரையும் கண்டுபிடிச்சிட்டார். இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அந்த இடம் தேவனுக்கு வீடாகும். பெத்தேலின் அனுபவம். அல்லேலூயா. அவன் ஒரு பொருத்தனை பண்றான் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21, 22. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். கர்த்தர் நம்ம கூட இருந்தா பேர் வைப்போம். என்ன பேரை மாத்திரம் பாருங்க. அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பேர். பொருத்தமான பேர், ஒரிஜினல் பேர் அது. சோத்திரம். உங்களுக்குள்ள எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கும்போது நிறைய லூஸை எல்லாம் பெத்தேல மாற்றுவோம். அல்லேலூயா. பாஸ்டர், நாங்கள் இருக்கிற ஊரில் எங்கள் வீட்டில் சில லூஸ் இருக்கு. எங்கே லூஸ் இருந்தாலும் அதை பெத்தேல மாற்ற நீங்கள் பேர் வச்சா அது பெத்தேலா மாறிடும். அல்லேலூயா. இது வரைக்கும் அது லூஸாக தான் இருந்துச்சு. இப்போ தேவன் வந்து நிற்கிறாரு. ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடம் பெத்தேலா மாறும். அல்லேலூயா. நீங்க குடியிருக்கிற இடம் லூஸ் அல்ல, அது பெத்தேல். கர்த்தர் நம்மை பெத்தேலா மாத்துகிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட பேசுறார் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு யாரு? பொருத்தனை பண்ணினவன். இன்னைக்கு தேவனுக்கு பொருத்தனை இருக்கணும். தேவனுக்கு வீடாகும்
பொருத்தனை. ஆலயம் கட்டுவேங்கிற பொருத்தனை அங்கே இருக்கு. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் பொருத்தனை பண்றார் பாருங்க. கர்த்தர் எனக்கு தேவன், நீர்தான் என் தேவன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். பொருத்தனை. தேவனுக்கு ஆலயம் கட்டுவேன். ஒரே ஆள் ஆலயம் கட்டுற அளவுக்கு பொருத்தனை பண்றேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் உட்கார்ந்து ஆலயம் கட்டுறதுல யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசம் வருது. ஆலயமெல்லாம் தேவையில்லை, நீயே தேவனுடைய ஆலயம், அதனால ஆலயம் தேவையில்லை அப்படிங்குது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் கூடி வருகிற இடம் தான் சபை. கூடி வருகிறதுக்கு ஒரு கட்டடம் தேவை, அதுதான் சபை. கட்டடம் அல்ல, கட்டடத்தில் கூடுகிற நாம் தான் முக்கியம். ஆனால் நாம் கூடுகிறதுக்கு அந்த இடத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக, அப்போ தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். தசமபாகம் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு கொடுக்கிறது. அவர் நமக்கு கொடுத்ததுலேருந்து நமக்கு கொடுக்குறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ இதை கொடுக்கணும், இதையும் செய்யணும், அதை விடாது இருக்கணுங்கிறார். புதிய ஏற்பாட்டில் நான் சொல்றதையும் கேட்கணும், பழையவைகளையும் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்றார். மனப்பூர்வமாக கொடுங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். சங்கடப்பட்டு கர்த்தருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, சந்தோஷமா கொடுக்கும்போது கர்த்தர் நம்மில் பிரியப்படுகிறார். எனிக கொடுப்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கொடுப்பது பாக்கியம், கொடுப்பது விதைப்பது. ஸ்தோத்திரம். அதனால தான் பழைய ஏற்பாடு வேதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை கேட்டு நடக்கணும். முதற் பலன்களை நாம் கர்த்தருக்கு செலுத்துறோம். தசம பாகங்கள் அல்ல, இன்னும் அதிக பாகங்களை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதான் யாக்கோபுடைய வாழ்க்கை. அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு யாக்கோபை போல நாம் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆதியாகமம் அங்கே 29:10 யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமார்த்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அடுத்து பாருங்க, இவன் சரியா நடத்தப்படுறான். அவன் ஆண்டவர் எங்க நடத்தணுமோ கரெக்டா அந்த உறவு முறையில் கொண்டு நடத்துறார். தேவனால் வரும் இணைப்புகள். அவன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறான். அவன் கிணற்றில் உள்ள தண்ணீரை குடித்தான் போடல. எடுத்தோடனே என்ன செய்யறான்? லாபானுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காண்பிக்கிறான், உதவி செய்யறான். ஹெல்பிங் டெண்டன்சி. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும். பிறருக்கு உதவியா இருக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்யறான், பனியிலே வெயிலிலே பலவித கஷ்டங்கள்ல வேலை செஞ்சிருக்க, உழைப்பாளியா இருந்திருக்கிறான். 2 பரிவாரங்கள் கிடைச்சிச்சுல, அவ்வளவு மந்தைகளின் பெருக்கம் கிடைச்சிச்சுல, எவ்வளவு உழைப்பாளியா இருந்திருப்பான். உழைக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார். யாக்கோபு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. இந்த கிருபைக்காக ஜெபம்ணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபிட்டிருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அந்த ஆசீர்வாதத்திலே நாங்களும் வாழ உதவி செய்வீராக. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.